பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்கள், நம்முடைய ஊழியத்தின் சார்பாக இந்த சனிக்கிழமை நாசிரே தேவனுடைய மாளிகையில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். காலை 10 மணிக்கு ஆரம்பித்து 1:30 மணிக்கு நிறைவேறும். அதைத் தொடர்ந்து உங்கள் யாவருக்காகவும் அடியார் திறப்பில் நின்று தனித்தனியாக நான் ஜெபிப்பேன். வலது பக்கத்தில் நமது ஊழியத்தை சார்ந்த கோயம்புத்தூர் அன்னூர் ஜோசப்பரன் அவர்களும், இடது பக்கத்தில் நாசிரியத்தை சார்ந்த வரவேல் சேகரையா அவர்களும் இருப்பார்கள். எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்காக பாரம் எடுத்து நாங்கள் ஜெபிப்போம். தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் வந்து பங்கேற்று இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கொடுக்கும் இலவச விடுதலையை நீங்கள் பெற்று செல்லுங்கள். கூட்டத்தின் இறுதியில் அப்படியே நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு தாராளமாக விருந்தில் பங்கேற்கலாம். உங்களுக்காக மெய்ஞானபுரம் யோவானண்ணன் தலைமையில் நல்ல சுவையான விருந்து பரிமாறப்படும். அது ஒரு ஆசீர்வாதமான உணவு என்பதையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தின் சார்பாக நாசிரிய தேவனுடைய மாளிகைக்கு உள்ளாகவே, அந்த கேம்பஸ்க்கு உள்ளாகவே அடைக்கலான் குருவி எனப்பட்ட முதியோர் இல்லம் ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள். அநேகர் அங்கே தங்கியிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் ஏராளமான இடங்கள் அங்கே இருக்கிறது. நீங்கள் விரும்பினால் அங்கே வந்து சேரலாம், என்னை தொடர்பு கொள்ளலாம். அங்கே தினந்தோறும் 3 வேளையும் அவர்களுக்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு வருகிறது. ஜெபம் வந்து அவங்களுக்கு முக்கியங்கிறது நம்ம உணர்ந்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆவிக்குரிய ஆராதனைக்கு அழைத்து செல்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு 3 வேளையும் நாம் விதவிதமான உணவுகளை கொடுத்து அவர்களை மகிழ்வித்து வருகிறோம். இந்த நல்ல ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். யாராவது ஆவிக்குரிய முதியோரெல்லாம் வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கு நம்மை அறிமுகப்படுத்துங்கள், அடைக்கலான் குருவியை அறிமுகப்படுத்துங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மிகுந்த சீக்கிரத்திலே பக்கத்தில் இருக்கிற இடத்துல நாம் அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் மற்றும் அங்கே ஒரு ஸ்கூலையும் நான் கட்ட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறோம். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக தானியேல் 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். நேபுகாத்நேசர் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்தில் நேபுகாத்நேசர் சொப்பனங்களை கண்டார். அதனால் அவருடைய ஆவி கலங்கி அவர் நித்திரை களைந்தது. 5வது வசனத்தை பாருங்கள். ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்தில் பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தின் அர்த்தத்தை எனக்கு அறியாமல் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்களங்களாக்கப்படும். சொப்பனத்தின் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களானால் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கணத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனத்தின் அர்த்தத்தை எனக்கு தெரிவியுங்கள் என்றார். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட ஒரு வித்தியாசமான ஒரு ராஜாவை நாம் இங்கு காண்கிறோம். அவருக்கு ஒரு நாள் இரவிலே ஒரு சொப்பனம் வருகிறது. சொப்பனத்தினாலே அவருடைய ஆவியிலே கலங்குகிறார். அது என்ன வகையான சொப்பனம் என்று அவருக்கு தெரியவில்லை. அவர் ராஜாதி ராஜாவாக இருந்தார், இந்த உலகத்தை ஆட்சி செய்து வந்தார். ஆனால் அந்த சொப்பனம் என்ன அர்த்தம் சொல்கிறது என்பதை அறிகிற அறிவு அவருக்கு இல்லாமல் போனபடியினாலே அவர் மிகவும் கலங்கினார். அப்பொழுது அவர் அந்த நாட்டில் ஏராளமான ஞானிகள், ஜோசியக்காரர்கள், குறி சொல்கிறவர்கள், இன்னும் அநேக திறமை படைத்த வாலிபர்களை எல்லாம் அவர் கீழே வேலைக்கு வைத்திருந்தார். அவர் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறார், எனக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு, அதனால் என் ஆவியில் கலங்கியிருக்கிறேன். யார் சொப்பனம் சொன்னாலும் உங்களுக்கு நிறைய வெகுமதியை நான் கொடுப்பேன், அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆனால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு அந்த சொப்பனத்தையும் இந்த அர்த்தத்தையும் சொல்லலைன்னா சிரச்சேதம் பண்ணிடுவேன், எருக்களமாக்கிடுவேன் வீட்டை அப்படின்னு சொல்லி பயமுறுத்துகிறார்.
இதில் இந்த ராஜா ஒரு வித்தியாசமான ராஜா என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். சொப்பனத்தை சொல்லி அதில் அர்த்தத்தை சொல்லுங்கள் என்றால் நியாயம். இதே போல தான் யோசேப்பின் காலத்திலே பார்வோன் ராஜா 2 சொப்பனத்தை நான் கண்டேன், யாராவது அர்த்தம் சொல்லுங்கன்னு தான் கேட்டார். சொப்பனத்தை தெளிவாக சொன்னார். யாராலும் சொல்ல முடியல. யோசேப்பு போய் அர்த்தத்தை சொன்ன உடனே எகிப்திற்கு அதிபதியாக மாற்றினார். ஆனால் இந்த ராஜா மிகவும் கடுமையான ராஜாவாக இருக்கிறார். சொப்பனத்தை சொல்லவே மாட்டேன் நீங்கள், ஆனால் அதற்கு சொப்பனத்தையும் சொல்லி அது அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கட்டளை கொடுக்கின்றார். நான் சொப்பனத்தை சொன்னால் நீங்கள் ஏமாற்றிடுவீங்க, பொய்யான இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருவீங்க, அதனால் அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வந்து விடுகிறார். அதனால் எல்லாரும் கலங்குகிறார்கள். அங்கே இருந்து தானியேல் அவர்கள் நண்பர்களும் கூட கொலை செய்யப்படும்படியான ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை வருகிறது. அவர்களும் அந்த லிஸ்ட்டில் வராங்க, அவங்களும் கொலை செய்யப்படணுங்கிற மாதிரி வந்துடுது. ஒரு ராஜாவுக்கு சொப்பனை வந்த பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு ரிப்பர்கஷனை, ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அது எப்படி பரவுது, கடைசியில் அது ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிச்சின மாதிரி அது தானியேலையும் அவருடைய நண்பர்களையும் கூட எவ்வளவு பாதிக்கிறது என்று நான் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட கடுமையான மனிதர்கள் இந்த பூமியிலே இருக்கிறார்கள், வித்தியாசமானவர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள், வித்தியாசமான ராஜாக்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் நான் வாசிக்கிறோம். முக்கியமாக இப்பொழுது இருக்கிற அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப், அவர் பயங்கர வித்தியாசமான ராஜாவாக இதே போல் அவர் செயல்படுவதை பார்க்கிறோம். டேரிஃபை கூட்டுறது, பயங்கரமான சட்டங்களை கொண்டு வர்றது. அவர் இதே மாதிரி தான், இந்த நேபுகாத்நேச்சார் மாதிரி தான் அவரும் வித்தியாசமான ஒரு ராஜாவாக, பயங்கரமான ஒரு ராஜாவாக இருப்பதை நாம் காண்கின்றோம். அந்த நேரத்தில் அங்கு தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்ற கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் ஆபத்து வருகிறது. அதை சமாளித்து அவர்கள் வெளியே வர வேண்டுங்கிற கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. நாம் எப்பொழுது தலையெடுக்கிறோமோ அப்பொழுது இதுபோல் வித்தியாசமான ராஜாக்களை, வித்தியாசமான மனிதர்களை சமாளித்து தான் ஆக வேண்டும், சவால்களை சந்தித்து தான் ஆக வேண்டும். எப்படி சொப்பனம் தெரியாமல் எப்படி அர்த்தம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கலங்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட ராஜாக்களை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும், இப்படிப்பட்ட சவால்களை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். இது முடியாது என்று சொல்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. சரி, நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லி நாம் அதற்கு மத்தியில் ஒரு வழியை கண்டுபிடித்து தான் ஆக வேண்டும். இதற்குத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகின்றவராக இருக்கிறார். நம்முடைய மனப்பாங்கு எப்படி இருக்கிறது? வாட் இஸ் அவர் மைண்ட் செட்? முடியவே முடியாதுன்னு சொல்லி போராடுறதுக்கு முன்னோட்டியே நம்ம முடிவெடுத்து விடுகிறோமா? இது செய்ய முடியாது, இது நடக்காதுன்னு சொல்லி முடிவுக்கு வந்துடுறோமா? இல்லைன்னா நான் போராடி பார்க்கிறேன், ஆண்டவர்கிட்ட நான் உதவி கேட்குறேன், அவர் எனக்கு இந்த பஸ்ஸில் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்வார்ன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துக்கு சென்று போராடுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே இதுபோல ஒரு மனப்பாங்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய மனதிலே ஏற்பட வேண்டும். எதுனாலும் பார்த்து கொள்ளலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்து கொள்ளலாம், எவ்வளவு கடினமான ஒரு பணி என்றால் அதை செய்து முடித்து விடலாம். ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார், ஆண்டவர் என்னை வெட்கப்பட விட மாட்டார், நான் கர்த்தருடைய பிள்ளை, தேவனால கூடாத காரியம் எதுவும் இல்லை, எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு எனக்கு தேவையான பலனை தருவார் என்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். நிறைய பேர் இன்னைக்கு இது என்னால் முடியாது, மனம் சோர்ந்து போயிடுறாங்க. இதை செய்ய முடியாது, இது முடியவே முடியாது, இது நடக்கவே நடக்காது, இந்த வியாதியை குணப்படுத்தவே முடியாது, இது எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, இது நடக்கவே நடக்காது, இந்த வியாதி சரியாகவே சரியாகாது, இவ்வளோ கடன் பாரமா, இதுலேருந்து வெளியே வரவே முடியாது. நிறைய பேர் இப்படியே முடியாது முடியாதுன்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம அறிகிறோம். ஐயா, முடியாது என்று சொல்வதற்காக ஆண்டவர் என்னை அழைக்கவில்லை, நடக்காது என்று சொல்வதற்காக ஆண்டவர் என்னை அழைக்கலை. ஐயா, இதெல்லாம் செய்யவே முடியாது, நடக்கவே நடக்காது, இது விளங்கவே விளங்காதுன்னு சொல்வதற்காக ஆண்டவர் என்னை அழைக்கவில்லை. எதையும் பார்த்து கொள்ளலாம், எந்த சவாலையும் சமாளிக்கலாம், எதையும் நீந்தி கடந்து போகலாம், எப்பேற்பட்ட கோலியாத்தையும் வீழ்த்தலாம், செங்கடலை 2ஆய் பிளக்கலாம், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றலாம், எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம். ஆண்டவர் இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு அவசியமாக இருக்கிறது. இங்கே எல்லா ஞானிகளும் ஒன்று சேர்ந்து ராஜாட்ட போய் சொல்கிறாங்க, இது மனுஷனால் செய்ய முடியாது ராஜா, இது தேவர்களோடு சஞ்சரிக்கிறவங்களால தான் இது செய்ய முடியும், தவிர்த்து மனுஷர்களால் இதை சொல்லவே முடியாது. ஏன்னா நீர் சொல்லவே மாட்டேங்கிறீர் அர்த்தத்தை, சொப்பனத்தையே சொல்ல மாட்டேங்கிறீர், பிற எப்படி அர்த்தத்தை சொல்ல முடியும்?
முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்ததுன்னு சொல்லி நான் காண்கிறோம். கர்த்தரை அறியாதவர்கள் தான் முடியவே முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆண்டவரை அறியாதவங்க வேணால் வாழ்க்கையில் தோல்வியை ஒப்புக்கொள்ளட்டும். ஆண்டவரை தெரியாதவங்க, இயேசுவை தெரியாதவங்க வேணா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி சொல்லட்டும். தேவனை அறிந்தவர்கள், உயிருள்ள ஆண்டவரை அறிந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுமென்றாலும் பார்த்து கொள்ளலாம் என்கிற மன பக்குவம் உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். ஃபைட்டிங் ஸ்பிரிட் நம்ம சொல்லுவாங்க, ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு நல்லா தெரியும். விளையாட்டு வீரர்களுக்கு அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம். கடைசி வரைக்கும் போராடுகிற அந்த ஒரு போராட்ட உணர்வு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் போராடுகின்றவர்களாக, போராடி வெற்றி பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் இந்த நாளிலே கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகின்றவராக இருக்கிறார். தொட்டாய் சினுங்கி என்ற ஒரு செடி உண்டு. அது தொட்டால் உடனே அப்படியே சுருங்கி விடும். அது அப்படியே படுத்துக்கொள்ளும். தொடலைன்னா அது நிமிர்ந்து நிற்கும். பிரியத்துக்குரியவர்களே, இன்றைக்கி அநேகர் தொட்டா சினுங்கி செடி போல பிரச்சனையினாலே தொடப்படுகிற பொழுது, வியாதியினாலே தொடப்படுகிற பொழுது, நெருக்கங்களினாலே தொடப்படுகிற பொழுது அப்படியே படுத்துக்கொள்கிறார்கள். இல்லை, நாம் நிச்சயமாக போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் என்ன வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கிற மன உறுதி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே தானியேல் அவர் எப்படி இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறாருங்கிறத நம்ம பார்க்க வருகிறோம். பாருங்கள் 16. தானியேல் ராஜாவிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற நாடுகளில் கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்த பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்பதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். தானியேல் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறான்னு பாருங்கள். கொஞ்சம் தவணை தாங்க, ஒரு 3 நாள் தாங்குறேன், உடனே கொண்டாதீங்க யாரையும், கொஞ்சம் பொறுங்க, இது பெரிய காரியம் இல்லையா, கொஞ்சம் பொறுங்க, 3 நாள் தாங்க போதும் அப்படின்னு சொல்லி அவர் முதல்ல அந்த ஹீஸ் பையிங் சம் டைம், ஒரு 3 நாள் அவர் வாங்கிக்கிறார். சரி, ராஜா நிப்பாட்டி வைக்கலாம், ஒரு 3 நாள் போகிறங்க. 3 நாள் அதில் போடலை, ஆனால் தவணை கேட்டாருன்னு நான் வாசிக்கிறோம், நான் சொல்கிறேன். அதுக்கு பிறகு அவர் ஒரு ஆவிக்குரிய தோழர்களை கொண்டிருக்கிறார். அங்கே அனனியா, மிஷாவேல், அஸ்தரியாலாம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோங்கிற பேரில் அங்கே இருக்கிறாங்க. எல்லாம் வாலிபர்கள், எல்லாம் ஆவிக்குரிய தோழர்கள், எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்கலான்னு சொல்லி அவங்க எல்லாம் சேர்ந்து அங்கே ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவரை, இந்த நாடிகளோடு எங்களையும் வாரிக்கொள்ளக்கூடாது, நாங்களும் மரித்துவிடக்கூடாது, நாங்கள் சாதிக்க பிறந்தவர்கள், உமக்காக சாதிக்க பிறந்தவர்கள், நாங்கள் சாவதற்காக பிறக்கவில்லை என்று சொல்லி அங்கே அவர்கள் போராடுவதை காண்கின்றோம். எவ்வளவு ஞானம் இருந்திருக்கும் என்றால், எவ்வளவு விவேகம் இருந்திருக்கும் என்றால், எவ்வளவு ஆவிக்குரியவர்களாக இருந்திருப்பார்கள் என்றால், என்ன அழகாக காரியங்கள் நடப்பிக்கிறார்கள். ஒரு சில நாட்கள் போதும் ஜெபிக்கிறதுக்கு, அவ்வளோதான். அடுத்த நம்மளாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், வாங்க பரலோகத்தின் தேவன்கிட்ட இறக்கம் கேட்போம், அவர் கண்டிப்பாக நமக்கு எல்லாத்தையும் சொல்லுவார் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் இணைந்து அங்கே கூடி ஜெபித்தார்கள் என்று நாம் காண்கின்றோம். இதில் 2 காரியங்கள் நம்மை தொடுகின்றன. ஒன்று, கொஞ்சம் அவர் ஞானமாக டைம் வாங்கிக்கிறார், அது பெரிய காரியம் அல்ல. 2வதாக 4 பேர் சேர்ந்து அவங்க ஜெபிக்கிறாங்க, ஒருமுனைப்படுறாங்க. சொப்பனம் தெரியாதுப்பா, சொல்ல மாட்டார் ராஜா, ஆனால் நம்ம சொப்பனமும் நமக்கு தெரியணும், அர்த்தமும் எங்களுக்கு சொல்லித்தரணும். அவங்க எல்லாம் ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று கூடி ஜெபிப்பது என்பது எவ்வளவு ஒரு அருமையான ஒரு அனுபவம். 4 பேர் சேர்ந்து ஜெபிச்சாங்கன்னா எத்தனை ஆவிகளை வேண்டும் என்றாலும் துரத்தலாம், எவ்வளோ பெரிய வியாதியை வேண்டும் என்றாலும் எதிர்த்து அந்த வியாதியை விட்டு அவங்கள சுகமாக்கிடலாம். அவங்க எல்லாரும், அந்த வாலிபர்கள் ஒன்று கூடி முழங்காலில் நின்று ஆண்டவரை, பரலோகத்தின் தேவனை, எப்படியாவது சொப்பனத்தின் அர்த்தத்தை எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் போராட ஆரம்பித்தார்கள், ஜெபிக்க ஆரம்பித்தார்கள், பரலோகத்தை நோக்கி கதற ஆரம்பித்தார்கள். ஆண்டவரே, நீர் காதுகள் உள்ளவர், ஆண்டவரே நீர் கண்கள் உள்ளவர், வாயு உள்ளவர், ஆண்டவரே நீர் சர்வ வல்லமையுடைய தேவன், எங்களுக்கு எப்படியாவது நீர் சொல்லித்தாரும் என்று சொல்லி அவர்கள் கதற ஆரம்பித்தார்கள், ஜெபிக்க ஆரம்பித்தார், நம்பிக்கையோடு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக சொப்பனத்தை சொல்லி தருவார் என்று சொல்லி அவர்கள் அங்கே ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் என்று நாம் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் இந்த நாளிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் நம்ம செய்ய வேண்டிய காரியம், போக வேண்டிய ஒரு இடம் ஆண்டுடைய சமூகம். அங்கே போய் நம்ம முழங்கால் படியிட்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி இறக்கம் கேட்டோம்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதற்கான ஒரு தீர்வு நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். அதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறார். ஐயா வேலை கிடைக்கலையா, ஐயா வீடு இல்லையா, ஐயா திருமணம் ஆகலையா, குழந்தை இல்லையா, பெரிய வியாதி வந்துருச்சா, பெரிய எதிரிகள் வந்துட்டாங்களா, என்ன பண்ணணும்னு தெரியலையா,
இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். போக வேண்டிய ஒரு இடம் உண்டு, கதற வேண்டிய ஒரு நபர் உண்டு. அவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அவர்கிட்ட போயிட்டு நம்ம இரக்கம் கேட்போம் என்றால் எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வருவதற்கான பலனை ஆண்டவர் தருவார். நம்பிக்கையோடு ஜெபிக்க பழகுங்கள். ஜெபிக்க பழகுங்கள் என்று நான் சொல்ல மாட்டேன், நம்பிக்கையோடு ஜெபிக்க பழகுங்கள். அது ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரின் சூழ்நிலையை மாற்றுவார் என்று சொல்லி விசுவாசித்து ஜெபியுங்கள். அப்படி செய்வீர்கள் என்றால் அது மிகவும் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அடுத்தாப்புல ஒரு மனதோடு ஜெபிக்கிறதுக்கு 4 நண்பர்கள் ஒருமனப்பட்டிருந்தாங்க. 2 பேர் ஒருமனப்படுவதே கஷ்டமா இருக்குங்க. இன்னைக்கு 2 பேர் ஒரு மனதோடு வாழ்வது என்பதே ஒரு கடினமான காரியமா இருக்குது. கடைசி காலம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கிறதுக்காக 4 பேர் ஒன்று சேர்றதும் ஒரு மனதோடு ஜெயிப்பதும் எவ்வளோ கஷ்டமான காரியம். கொஞ்ச கால நட்பு உடைஞ்சு போயிடுது. முக்கியமாக கொஞ்ச கால ஆவிக்குரிய நட்பு தோல்மையெல்லாம் கொஞ்ச காலத்தில் உடைஞ்சு போயிடுது. கடைசி காலமாகிவிட்டது. மிக நெருக்கமான ஆவிக்குரிய தோழர்கள் கூட உடைஞ்சு போயிடுறாங்க. ஆனால் இவங்க 4 பேரும் பிரியலை. ஒன்று கூடி அவர்கள் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறாங்க. ஒரு 4 பேர் ஒன்று கூடி ஜெபிச்சாங்கன்னா அதை விட ஒரு பெரிய காரியம் எதுவுமே இருக்க முடியாது அல்லவா? எனவே நாமும் அப்படியே ஜெபிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். பாருங்கள் 19 தானியேல் 2:19. ராக்காலத்தில் தரிசனத்தில் தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரித்தான். அதில் பார்த்தீங்களா 23, என் பிதாக்களின் தேவனே, நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டது இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடினால் உம்மை துதித்து புகழ்கிறேன் என்றான். அப்படி அவங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தானியேலுக்கு ராக்காலத்தில் தரிசனத்தில் சொப்பனம் இதாயா சொப்பனம் இதான் அர்த்தம்னு சொல்லி அழகாக சொல்லி கொடுத்து விடுறார். உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய அதிசயமான காரியம், ஒரு மனுஷன் என்ன சொப்பனத்தை கண்டான் அதுதான் அர்த்தம்னு சொல்லி அங்கே ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஜெபத்தில் அவர் காத்திருக்கும் பொழுது தரிசனம் அவர் கொடுக்கப்படுகிறது, காட்சிகள் கொடுக்கப்படுகிறது. அந்த சொப்பனம் அப்படி கண்ணுக்கு முன்னால் வருது. இதுதான் அர்த்தம்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். தானியேலுக்கு ஒரே சந்தோஷம். அவர் முழங்காலில் நின்று ஆண்டவர் துதிக்கிறார். என் பிதாக்களின் தெய்வமே, தாவீதின் தெய்வமே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தெய்வமே, எனக்கும் நீங்கள் தெய்வமாக இருக்கிறீங்க. என்னையும் காப்பாற்றிட்டீங்க ஆண்டவரை, நாங்களும் மாறிக்கொள்ளாதபடிக்கு தப்புவதற்கு வழி செஞ்சிட்டீங்க. இதான் ராஜாவுடைய சொப்பனமா, நன்றி, இதான் அர்த்தமாக உமக்கு நன்றி என்று சொல்லி அவர் ஆண்டவரை துதித்தாரா. ஜெபத்தினால எதையும் அறிந்து கொள்ள முடியும், எதையும் பெற்றுக்கொள்ள முடியும், எதையும் வெற்றி பெற முடியும், எதையும் மேற்கொள்ள முடியும், சாத்தானை நசுக்க முடியும் என்பதை இந்த அருமையான சம்பவம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஞானிகள், மந்திரவாதிகள், சூனியக்காரர்லாம் கொல்லப்பட போறாங்க. தானியேலும் கொல்லப்பட போறாரு. ஆனா அந்த ஜெபத்தினால அது தடுக்கப்படுகிறது. அவர் அழகானபடிக்கு அந்த அர்த்தத்தையும் சொப்பனத்தையும் பெற்றுக்கொண்டாரா. நாமும் கூட இந்த ஜெபத்தில் அப்படி பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நாமும் கூட ஜெபத்தில் ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. நம்முடைய கண்களை திறப்பாராக. நம்முடைய கண்கள் திறக்கப்பட்ட கண்களாக இருக்க வேண்டும், குருட்டு கண்களாக இருக்கக்கூடாது. தேவன் காண்பிக்கிற தரிசனங்களை பார்க்கிறவர்களாக, தேவனுடைய சத்தத்தை காதிலே கேட்பவர்களாக இருக்கணும். அப்பந்தான் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 25 பாருங்கள். அப்பொழுது ஆரியகு தானியேலை ராஜாவின் முன்பாக தீவிரமாக அழைத்து கொண்டு போய், சிறைப்பட்டு வந்த யூதேய தேசத்தில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன், அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்றார். உடனே அந்த ஆரியகுன்னு தான் ஒருத்தர் இன்சார்ஜ். அவர் நேராக அவர்கிட்ட போய் தானியேல் சொல்கிறாரு. தானியேல் நேராக ராஜாட்ட போய் சொல்கிறாரு, ராஜா வருத்தப்பட வேண்டாம். அங்கே தானியேல் ஒருத்தர் இருக்கிறான், யூதேய தேசத்திலிருந்து வந்தான், ஒரு யூதன். அவன் அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை உமக்கு சொல்லுவான், சொப்பனத்தையும் சொல்லுவான், கவலைப்பட வேண்டாம். ஸோ ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். அவனை கூப்பிடுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. தானியேல் அங்கே போகிறார். போன உடனே இல்லைப்பா தானியேல், அர்த்தத்தை சொல்ல முடியுமா, சொப்பனத்தை உனக்கு சொல்ல முடியுமான்னு சொல்லி சந்தேகமாக அவர் பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கே தெரியும் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ராஜாவுக்கு முன்னால் போய் நிற்கிற பாக்கியம் தானியேலுக்கு கிடைக்குது. ராஜா கிட்ட பேசுகிற பாக்கியம் கிடைக்குது. ராஜா அவரை யாரை உற்று நோக்கி பார்க்குறக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள்ல ராஜாவுக்கு முன்னால் போய் நிற்போம். ஸ்டாண்ட் பிஃபோர் த கிங்ஸ். இதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. நாம் கர்த்தரை உண்மையாய் தேடுவோம் என்றால் ராஜாக்களுக்கு முன்பாக போய் நிற்கின்ற ஒரு காலம் நிச்சயமாய் வரும். ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கிற காலம், ராஜாக்கள் நம்மை விசாரிக்கிற காலம், என்னப்பா என்று சொல்லி நம்மிடத்தில் பேசுகின்ற காலம், ராஜாக்கள் நம்மை ஆச்சரியமாய் பார்க்கின்ற காலம். நீ செய்து விடுவாயோ, ஒருவேளை சொல்லி விடுவாயோ என்று நம்மை பார்த்து நம்மிடத்தில் அளாவளாவுகிற ஒரு காலம்.
அந்த காலம் வந்து விட்டது. That's the time has come. ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ராஜாக்களுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்துகின்றார். அதை பைபிள் முழுவதும் பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் சரி, ஆதியாகமத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்கிறாங்க. எலிசாவை இஸ்ரவேல் ராஜாக்கள் தகப்பனே தகப்பனே என்று அழைக்கிறாங்க. ஒரு கண்டு பயப்படுறாங்க, நடுங்குறாங்க. எலிசா ராஜாக்களுக்கு சிம்ம சொப்பனமா இருந்தாங்க, தங்கள் நாட்டையே பாதுகாத்தாங்க என்றெல்லாம் வாசிக்கிறோம். காரணம் என்ன? அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் பிச்சைக்காரங்களாக இருக்காங்க. கர்த்தரை தேடினாலே பிச்சைக்காரங்களா போயிடுவாங்க. ஊழியம் செஞ்சாலே அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. கர்த்தரை ஊழியத்துக்கு பேராத நாசமோசம் ஏற்பட்டுரும். சாத்தான் பொய் பிரச்சாரம் செய்கின்ற மக்களும் பொய்யாய் நினைக்கும்படியான சூழ்நிலைகள் வந்துடுது. கர்த்தருக்கு பின்னால போனாலே, ஊழியத்துக்கு போனாலே குடும்பமே அழிஞ்சு போயிடும், எல்லாமே போயிடும். சாத்தான் அடின்னு அடிச்சிருவான். பிசாசு இன்னைக்கு நிறைய பேர் பெருசா நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, உண்மையான ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள் ராஜாக்களுக்கு முன்பதாக போய் நிற்கத்தக்க அளவிற்கு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குகின்றார். ஆண்டவர் அவர்களை கனப்படுத்துகிறார். யாருக்கும் இல்லாத கிருபை, ராஜாக்களுக்கு இல்லாத கிருபை தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு அவர் கொடுக்கிறார். அதனால் ராஜாக்கள் வாங்க மடியில் உட்கார வைக்கிறார். நீங்களும் கூட அப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட்ல வர வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்பாய் நான் அழைக்கின்றேன். அப்பொழுது தானியேல் அங்கே நின்று இந்த சொப்பனத்தை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். 31ஆம் வசனம். ராஜாவே, ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாக இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாக இருந்தது. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும். அப்போ அந்த சொப்பனத்தை தானியேல் சொல்கிறார், ராஜா, ஒரு பெரிய சிலையை நீங்கள் கண்டீங்க. தலை தாங்க பசும் பொன்னில் அப்படியே இருந்துச்சு. அப்படியே உடம்புல ஒவ்வொரு பகுதியும் வெண்கலத்தில் இருந்தது, இரும்பில் இருந்தது, களிமண்ணில் இருந்ததுன்னு சொல்லி சொப்பனை சொல்லி ஒரு பெரிய பாறாங்கல் அதை தகர்த்து போடுகிறது என்று சொல்லி, அதுக்கு பிறகு அர்த்தத்தை சொல்லி, நீர் பெரிய பசும்பொன், நீர் தான் பெரிய தலை, உலகத்தில் உமாரி ராஜா கிடையாது. அதுக்கு பிறகு வரைஞ்சவங்களும் குறைஞ்சவங்களாம் வராங்க. பிறகு ஆண்டவருடைய ராஜ்யம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனுடைய ராஜ்யம் வரும்பொழுது இவைகளெல்லாம் இடிந்து போகும் என்று சொல்லி, வருங்காலங்கள் 1000 வருஷங்களுக்கு பிறகு இந்த பூமியில இப்படித்தான் நடக்கும் என்பதை ஆண்டவர் உமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி அழகானபடிக்கு அவர் சொல்லுகின்றார். தானியேல் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாகவே இந்த பூமியில் இப்படித்தான் நடக்கும், இந்த பூமி இப்படித்தான் சொல்லணும், இப்படித்தான் ராஜாக்கள் வருவார்கள், இதுதான் தேவனுடைய சித்தம், இறுதியிலே ஆண்டவருடைய வருகை வருகிற பொழுது எல்லாம் இடிந்து போய்விடும், ஆண்டவருடைய ராஜ்யம் தான் இந்த பூமியில் நிலைநிற்கும் என்று சொல்லி பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பிறகு நடக்க போவதை அழகாக சொல்லி, இதுதான் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசியிருக்கார் ராஜா, இதுதான் சொப்பனம், இதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லி விடுகிறார். யோசித்து பாருங்க, அந்த சொப்பனம் அவ்வளவு தெளிவாக தெளிவாக தானியேல் மூலமாக அறிவிக்கப்படுகிறது. அர்த்தமும் இதுதான் சொல்லி சொன்ன உடனே ராஜா முகங்குப்புற விழுந்துடுறாரு. தானியேல் காலில் போய் முகங்குப்புற விழுந்து கடவுளை கும்பிட்ற மாதிரி கும்பிட்டு அவருக்கு தூபம் காட்ட சொல்லி, எல்லா மனுஷர்களையும் தானியேல் தான் விசேஷித்தமானவர், ஐயோ அவருடைய தெய்வம் போல ஒரு தெய்வம் இல்லவே இல்லைன்னு சொல்லி ராஜா அப்படியே ஆண்டவரை புகழ்றாரு. உலகத்தையே ஆண்ட ராஜா நேபுகாத் நேசார் தான் தங்கத்திலான அந்த சிலையுடைய தலை. அவருக்கு நிகராக ஒருத்தரும் கிடையாது, அலெக்சாண்டரும் கிடையாது, ஒட்டமன் கிங்டமும் கிடையாது, முகல் கிங்டமும் கிடையாது, ரோமன் கிங்டமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா அவர் தானியேல்ல காலடியில முகங்குப்புற போய் விழுந்தாரா, விழுந்து உன் தெய்வம் தான் தெய்வம் சொல்லி சொன்னாரா, உன்னை போல ஒரு உண்டோ என்று சொல்லி சொன்னார். கர்த்தரோடு நாம் இருப்போம்னா இப்படிதான் நடக்கும். காலில் விழுவார்கள், கண்டு அதிர்ந்து போவார்கள், பயந்து போவார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படித்தான் உயர்வு கிடைக்கும் என்பதை இந்த நாளிலே நாம் வாசிக்கிறோம். யாராலும் செய்ய முடியாதை தானியேல் செய்கின்றார். ராஜா அதனுடைய அருமையை உணர்ந்து காலில் முகங்குப்புற விழுந்து வணங்கினார், தானியேலை வணங்கினார். யாராலும் செய்ய முடியாது செஞ்சிட்டீங்களேன்னு சொல்லி உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார், தனக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்தார் என்று சொல்லி நாம் காண்கின்றோம், பரவசப்படுகிறோம். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை கனப்படுத்துகிற ஒரு காலம், ராஜாக்கள் அப்படி நடுங்குகிற ஒரு காலம், அந்த காலம் வந்திருக்கு. சாத்தா என்ன சொல்றான், உன் கதை முடிஞ்சிருச்சு, நீ ஊழியத்துக்கு வந்ததுனால அழிஞ்சு போயிட்ட, யாரு கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சாலும் அழிஞ்சு போயிடுவாங்க, அவன் குடும்பம் அழிஞ்சு போயிடும், ஐயோ நீ ஊழியத்துக்கு வந்துடாதன்னு பயங்காட்டுறான். ஆனா உண்மை என்னவென்றால், தேவன் தன்னுடைய உண்மையான ஊழியக்காரர்களை ராஜாக்களுக்கு முன்பு நிற்க வைக்கிறார். ராஜாக்களும் வணங்கும்படியாக நடுங்கும்படியாக செய்கின்றார். தன் நாமத்தை தன் பிள்ளைகளுக்கு தரிப்பித்து அவர்கள் மூலமாக இந்த உலகத்தை அசைக்கின்றார். பயப்படாதீங்க, பிசாசுக்கு பயப்படாதீங்க, ஆண்டவருக்கு பயப்படுங்க, ஆண்டவரை விசுவாசிங்க. இன்னைக்கு சாத்தா அவருடைய பொய் பிரச்சாரத்தில் நீங்கள் வீழ்ந்து போகாதீங்க. ஊழியம் செய்தாலே பிரச்சனை பிரச்சனை என்று சாத்தான் பொய் சொல்லுகிறான். இல்லவே இல்லை, ஊழியம் செய்தால்தான் வாழ்வு, கர்த்தருக்காக நின்றால்தான் வாழ்வு. நாம் ஜெபிக்கலாமா?
எல்லாரும் கண்களை மூடுவோம். அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, தானியேலுக்கு மறைபொருளை வெளிப்படுத்தினீர். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இரவு நேரத்தில் ஜபித்த பொழுது, ஒன்று கூடி ஜபித்த பொழுது தரிசனத்தில் ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டன. ராஜா இந்த சொப்பனம் தான் பார்த்துருக்காரு. அர்த்தம் இதுதான் சொல்லி ராஜாவே சோத்திரையாது ரகசியத்தை வெளிப்படுத்தினீங்கப்பா. இன்றைக்கும் கூட ராஜா எங்களுக்கும் அப்படியே நீர் ஆண்டவரை பார்க்கிற கண்களை தாரும், ரகசியங்களை அறிகிற அறிவை தாரும், யாராலும் செய்ய முடியாததை செய்ய எங்களுக்கு ஆற்றலை தாரும். கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளை ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கும்படியாக, அவர்களால் செய்ய முடியாததை எளிதாக செய்யும்படியாக ஆண்டவரே நீர் நம்முடைய அபிஷேகத்தை தர வேண்டும், நம்முடைய வல்லமையை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தானியேலுக்காக சந்தோஷப்படுகிறோம். அந்நியராய் சிறைப்பிடிக்கப்பட்டு போன, அடிமையாய் வாழ்ந்த நாட்டில் ராஜா காலில் வந்து விழுந்தாருன்னா ஏசப்பா எவ்வளவு பயங்கரமான ஒரு மேன்மை. யோசேப்பு காலில் ராஜா விழலை, ஆனால் தானியேலுடைய காலடியில் இந்த உலகத்துக்கே ராஜாவாக இருந்தவர் விழுந்து கிடந்தார், பயந்தாருன்னு சொல்லணும். எவ்வளோ பயங்கரமான ஒரு உயர்வை கொடுத்தீர். அந்த உயர்வை கத்திருந்த நாட்களில் அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நீ தரணும். உடைய பிள்ளைகளை நெருக்குகிற தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை அழிக்க நினைக்கிற, அவருடைய குடும்பங்களை அழிக்க நினைக்கிற பொல்லாத அந்த சாத்தான் அழிந்து போகட்டும் என்று கெஞ்சுகிறோம். தேவனுடைய பலன் உண்டாகட்டும், கர்த்தருடைய பலன் உண்டாகட்டும், வியாதிகள் நீங்கட்டும், மரண கண்ணிகள் தெரித்து போகட்டும், மரண இருள் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, சிங்கத்தின் கெபியிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வரும், அக்கினி சூளையிலிருந்து வெளியே கொண்டு வரும். உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இப்பொழுதே ஒரு அற்புத சுகம் கிடைக்கட்டும். புண்கள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும், கிருமிகள் மறையட்டும், பழைய பலன் அவர்களுக்கு உண்டாகட்டும், வாமிட் நிற்கட்டும், இருமல் நிற்கட்டும், விக்கல் நிற்கட்டும், வேதனை மறையட்டும், செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும், இழந்து போன எல்லாவற்றையும் அவர்களுக்கு தாரும். வயதானவர்களை விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. ஆண்டவரே, விபத்தை சந்தித்தவர்கள் மறுபடியும் எழும்ப உதவி செய்யுங்க. அப்படியே கரவர்களை தாங்கட்டும் அப்பா. எந்த நாச மோசமும் அவர்களை அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க ஐயா. இறை மகனே, இது அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே சோத்திரம் அப்பா. ஏசப்பா, கடன் பாரத்தில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் குடும்பமாக தற்கொலை பண்ணுறாங்க, பணம் இல்லாதனால. சாத்தான் வலையில் சிக்கி அழிஞ்சு போகிறாங்க. எல்லா கடன்களும் நீங்கி போகட்டும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவர் எங்களை வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த கிருபையினாலே மூடிக்கொள்ளுங்க, அப்படி இறக்கத்தினாலே மூடிக்கொள்ளுங்க, சத்துருடைய வல்லமைகளை கர்த்தரை அழித்து போடுங்க என்று சொல்லி ஆண்டவரை கெஞ்சுகிறோம். வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா, என்ன கடனில் எத்தனை கோடி ரூபாய் கடந்தாலும் கடனை தீர்க்கிறதுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. வருமானத்துக்கான வழிகளை உண்டாக்கி தாருங்க. வருமானம் இருந்தால்தான் நாங்கள் வாழ முடியும், இல்லைன்னா வாழவே முடியாது. எனவே கர்த்தர் அதற்கான வாசலை திறந்து கொடுத்து எங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கிருபை தாங்க வேண்டும், இரக்கம் தாங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, படித்து முடித்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்க, அதன் மூலமாய் வாழ்க்கையில் உயர்த்தப்பட நாங்கள் கெஞ்சுகிறோம். இன்னுமாக ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை தோத்திரம் இந்த நாட்களில் எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வித்தியாசத்தை காண்பீங்க. நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, ஜெபத்தினாலே காணிக்கையில் தாங்குகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அடைக்கலான்குரிய முதியோர் இல்லத்தில் தங்குவதற்கு ஏராளமான இடங்கள் உண்டு தாவே. ஆண்டவரை, அநேக முதியோர்களை அழைத்து கொண்டு வாருங்க. அனாதை பிள்ளைகளுக்கான இல்லம் தாவே சோத்திரம் ஐயா. ஸ்கூல் கட்டப்பட உதவி செய்யுங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க, குற்றங்கள் குறைகளை மன்னிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோட இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென்.